பெண்களையெல்லாம் சிசு கொலைன்னு கொல்லக்கூடிய ஊரில் இந்த சிசு கொலையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அறிவுக்கான பிள்ளைகளாக இருந்தது. ஆனால் அப்படி உள்ள திறமைக்குரிய பிள்ளைகளை எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ கள்ளிப்பால் குடிச்சு மறைஞ்சு விட்டாங்க. உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கை முறையை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. வணக்கம்மா, என்னுடைய பேர் ஆனந்தியம்மா. நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிறந்தவர். பெண்களையெல்லாம் சிசு கொலைன்னு கொல்லக்கூடிய ஊரில் என்னுடைய அம்மாவுக்கு 9 பெண் குழந்தைங்க, 3 பையன். அதில் 8வது பெண் குழந்தை தான் நான். எங்கள் அம்மாவுக்கு கருணை இருக்கிறதுனால என்னை கொல்லாமல் விட்டதுனால இன்றைக்கு இந்த சமூகத்துக்காக பணி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சிசு கொலையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அறிவுக்கான பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க இல்லாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த சிசு கொலையிலேருந்து மாறுபட்டு இன்னைக்கு நான் வெளியில் வந்ததுனால இத்தனை பெரிய வேலைகளை நம்ம செய்ய முடியுது. அந்த ஊர் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஊர். ஆனால் அந்த பெண்கள் அனைவருமே திறமைக்கானவர்கள். இந்த உசிலம்பட்டி மண்ணில் பிறந்திருக்கிற பெண்கள் எல்லாருமே ரொம்ப அறிவாகவும் திறமையாகவும் இருப்பாங்க. ஆனால் அப்படி உள்ள திறமைக்குரிய பிள்ளைகளையெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ கள்ளிப்பால் குடிச்சு மறைஞ்சு விட்டாங்க. அதுலேருந்து தப்பிக்கப்பட்டவங்க தான் நான். தப்பிச்சு இன்னைக்கு வெளியில் நிறைய பணிகளை செஞ்சுட்ருக்கிறோம். என்னுடைய ஊர் உசிலம்பட்டி, பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். 17 வயசில் நான் சென்னைக்கு வந்தேன். எனக்கு திருமணமாகி 17 வயசில் சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சென்னை வாசியாக வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் நிறைய சேவை பண்ணியிருக்கீங்க. உங்களோட அந்த சேவை பயணத்தை பற்றி கொஞ்சம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சேவை செய்கிற மனப்பான்மை. இதுக்கு ஒரு தூண்டுகோல் யார் அப்படின்னீங்கன்னா என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, அப்படி தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய அப்பா ஒரு காங்கிரஸ் தியாகி, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். சிறு வயதுலேருந்தே எங்கள் அப்பா கிட்ட உட்காந்து காலம் வைக்கிட்டே இருக்கும். நிறைய பேசுவார். காமராஜரை பற்றி, இந்திராகாந்தியை பற்றி, கொடிகாத்த குமரன், அந்த தியாகிகளுடைய பற்றி எல்லாம் நிறைய பேசுவார். இன்னொரு காமராஜரெல்லாம் பிறக்க முடியாதுன்னு சொல்லுவார். அப்படி ஒரு காமராஜர் அவ்வளோ ஒரு பற்று உள்ளவர். எனக்கு அந்த சிறு வயசுல எனக்குள்ள அதை ஏற்றுனதுனால எனக்கு ஒரு சமூக சிந்தனையை வர வச்சது என்னுடைய அப்பா தான் நான் சொல்ல முடியும். இந்த கருணையை எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. என்னுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள நெல் வச்சு கள்ளிப்பால் ஊற்றி அல்லனா காவால் போட்டு அப்படிலாம் சாகடிப்பாங்க. சிறு வயதில் அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு இந்த கருணையை யார் கொடுத்தாங்க அப்படின்னா என்னுடைய அம்மா தான் கொடுத்தாங்க. இந்த சேவை செய்வ மனப்பான்மையும் எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்க. அப்படி சிறு வயதுலேருந்தே நான் சேவை பண்ணாலும் ஒரு காலங்களுக்கு பிறகு சென்னைக்கு நான் வரப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த சேவையை நான் எப்போ இருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1991 நான் பண்ணிட்டு இருக்கேன். உதவுவதற்கு மனமா பணமா அப்படின்னு கேட்டால் மனமே அப்படின்றது என்னுடைய கோட்பாடு. பணம் வேண்டியதில்லை, மனம் இருந்தாலே நம்ம சிறப்பாக செய்ய முடியும். 91 என்னுடைய ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா சேவிங் செட்டு, நெகவெட்டி, கத்திரிக்கோள், பெயின் சீப்பு, ஷாம்பு, இதுதான் என் பையில் இருக்கும். எல்லா முதியோர் இல்லங்களுக்கும் நான் போவேன். அந்த முதியோர்களுக்கெல்லாம் நகை வெட்டுவேன், சேவிங் பண்ணி விடுவேன், முடி வெட்டி விடுவேன். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் செய்வேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு காலங்களுக்கு பிறகு ஒரு 70 வயசுக்கு மேலே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மரண பயம் வரும். எல்லா மனிதர்களுக்குமே வரும். வயசாயிடுச்சு, நம்ம என்ன கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நிலையில் அவர்களை சரி செஞ்சு நம்ம அழகாக வாழணும் அப்படின்றதெல்லாம் குறைஞ்சி போயிடும். வயசாகி போயிடுச்சு அப்படின்னே விட்டுருவாங்க. அந்த மாதிரி உள்ளவர்களை அந்த முதியோர் இல்லத்தில் போய் இளமையில் அவர் ரொம்ப அழகாக சேவிங் பண்ணி ரொம்ப நீட்டாக அழகாக இருந்திருப்பார். இன்னைக்கு அது முடியாத காலம் அப்படின்ற போது அதை போய் நம்ம செய்யும்போது அந்த கை நடுக்கத்தோடு அவரால் செய்ய முடியாமல் இருக்கும்போது அதை நம்ம போய் அவருக்கு செய்து விட்டு அதெல்லாம் பண்ணும்போது
ஒரு சட்டையை போட்டு ஒரு பண்ணி விட்டோம்னா, ஏன் இப்போ உங்களை யாருமே 40 வயசுக்கு மேலே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனசு எவ்வளோ சந்தோஷம். அப்படியா தெரியுறேன்னு அந்த சட்டையை இழுத்து விட்டு அவர் ஒரு மன மகிழ்ச்சியோடு அதை பார்க்கும்போது ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஒரு மனதை சரிப்படுத்துவது மிகச்சிறந்து. பணம் கொடுக்கலாம், பொருட்கள் கொடுக்கலாம், அது ஒரு விதமான மனநிறைவு. ஆனால் இந்த மனநிறைவு அந்த ஆத்மாவே நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கும். அப்படி ஒரு பணியை தான் நான் பல காலமாக செஞ்சுட்டு இருந்தேன். மன வளர்ச்சி கொண்ட இடங்களுக்கு போய் அவங்கள குளிக்க வைக்கிறது, அவங்கள சுத்தம் பண்ணுறது, அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறது, மனநிலை காப்பகத்துக்கு போய் அவங்கள குளிக்கிறதுக்கு ரொம்ப வரவே மாட்டாங்க. அவங்கள பாட்டு பாடி கூட இருந்து அவங்களோட என்ஜாய் பண்ணி அவங்கள சுத்தம் செய்கிறது, முதியோர் பெண்களை குளிக்க வச்சு பென்சில் போட்டுறது. இது என்னுடைய 10 ஆண்டு காலமாக எங்கெங்கே டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் போய் அங்கங்கே போய் அந்த மாதிரி முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் போய் அது மாதிரி வேலைகள்லாம் செய்வேன். அப்படி ஒரு செய்ததில் எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மன நிறைவு எனக்கு கிடைக்கும். அவங்க மனதளவில் மகிழ்ச்சி பெறும்போது அந்த மனநிறைவு எனக்கும் கிடைக்கும். அப்படி ஒரு பணியை தான் ஒரு 10 ஆண்டு காலமாக நான் செஞ்சுட்டு இருந்தேன்.